நம்ம பெற்றோர்கள் நம்ம கூட இருக்கும்போதோ அல்லது இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகோ அவங்களுக்காக நம்மால செய்ய முடிஞ்ச மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு செயல் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது காசு பணமோ பெரிய பெரிய கட்டிடங்களோ கிடையாது. அது நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமுருகி கேட்கிற ஒரு சின்ன துவாதான். வெறும் ஒரு நிமிஷம் எடுக்கக்கூடிய அந்த துவா அல்லாஹ்வின் கிருபையால அவங்களோட கப்ரு வாழ்க்கையையே வெளிச்சமாக்க ஒரு காரணமா அமையலாம். நாம எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திக்கத்தான் போகிறோம். இது அல்லாஹ்வின் நியதி. நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் நம்மளோட கடைசி இடம் அந்த மண்ணறைதான். இஸ்லாமிய நம்பிக்கையின்படி அந்த கப்ரு வாழ்க்கைதான் மறுமையோட முதல் வாசல். அங்க நடக்கப் போற விசாரணைய நினைச்சாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். நமக்கே இப்படினா நமக்காகவே தன் வாழ்க்கைய அர்ப்பணிச்ச, ராத்திரி பகல் பார்க்காம உழைச்ச நம்ம பெற்றோரோட நிலைமை என்ன ஆகும்னு நாம கவலைப்படுறது இயல்புதானே? அவங்களோட கப்ரு வாழ்க்கை அமைதியா இருக்கணும், அங்க கேட்கப்படுற கேள்விகளுக்கு அவங்க சுலபமா பதில் சொல்லணும்னு நாம எல்லோரும் ஆசைப்படுறோம். அந்த ஆசையை நிறைவேற்ற இஸ்லாம் நமக்கு ரொம்ப அழகான ஒரு வழியை காட்டியிருக்கு. அந்த வழிதான் பிள்ளைகளாகிய நாம கேட்கிற துவா. குறிப்பா அல்லாஹ்வே தன் திருமறையில நமக்கு ஒரு அற்புதமான துவாவை கற்றுத்தர்றான். நம்ம பெற்றோருக்காக எப்படி பிரார்த்தனை செய்யணும்னு அவனே சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகள் அது. அந்த துவா இதுதான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரன். இந்த அழகான துவா திருக்குரான்ல சூரா அல் இஸ்ரா அத்தியாயத்தோட 24வது வசனத்தில் இருக்கு. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? என் இறைவா, நான் குழந்தையா இருந்தப்போ அவங்க 2 பேரும் என் மேல இரக்கம் காட்டி என்னை வளர்த்த மாதிரி நீயும் அவங்க மேல இரக்கம் காட்டுவாயாக. என்ன ஒரு உருக்கமான வார்த்தைகள் பாருங்க. யா அல்லாஹ், நான் ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தையா பலவீனமா இருந்தப்போ என் பெற்றோர் என் மீது அன்பு காட்டி என்னை வளர்த்து ஆளாக்கினாங்க. இன்னைக்கு அவங்க பலவீனமான நிலையில் இருக்கும்போது நீ உன் கருணையை அவங்க மீது பொழிவாயாகன்னு கேட்கிறோம். இந்த அர்த்தத்தை உணர்ந்து கேட்கும்போது நம்மை அறியாம நம்ம கண்கள் கலங்கிடும். இந்த துவாவுக்கு ஏன் இவ்வளவு மகத்துவம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவாகியுள்ளது. ஒரு மனிதன் இறந்துவிட்டால் 3 விஷயங்களைத் தவிர அவனுடைய எல்லா செயல்களும் நின்று விடுகின்றன. அவை நிலையான தர்மம், மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய கல்வி மற்றும் அவனுக்காக பிரார்த்தனை செய்யும் அவனது நல்ல பிள்ளை. யோசிச்சுப் பாருங்க, நாம இங்கிருந்து கேட்கிற துவா மரணிச்சுப் போன நம்ம பெற்றோருக்கும் போய்ச் சேருது. சுப்ஹானல்லாஹ், ஒரு ஹதீஸ் அறிவிப்பில் வருவதாக சொல்லப்படுது. சொர்க்கத்தில் இருக்கும் ஒரு நல்லடியாரின் தகுதி திடீரென உயர்த்தப்படும். அவர் ஆச்சரியப்பட்டு, யா அல்லாஹ், எனக்கு எப்படி இந்த உயர்ந்த பதவி கிடைத்தது என்று கேட்பாராம். அதற்கு, பூமியில் உனக்காக உன்னுடைய பிள்ளை பாவ மன்னிப்பு கேட்டதால் இது கிடைத்தது என்று பதில் கூறப்படும். ஆக நாம கேட்கிற இந்த ஒரு துவா நம்ம பெற்றோரோட பாவங்கள் மன்னிக்கப்படவும், கப்ரில் அவங்க நிலை இலகுவாகவும், சொர்க்கத்தில் அவங்களோட தரம் உயரவும் ஒரு பெரிய காரணமா அமையுது. இதை ஒரு தடவை சொல்லிட்டு மறந்துடுற விஷயமாக நினைக்க வேண்டாம். இதை நம்ம வாழ்க்கையோட ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டா எவ்வளவு சிறப்பா இருக்கும்? நாம தொழுகைக்குப் பிறகு கையேந்தும் போதெல்லாம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் கேட்கிறதோட சேர்த்து நம்ம பெற்றோருக்காகவும் இந்த துவாவை கேட்போம். அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும் சரி. துவா கேட்பது மிக முக்கியம் என்றாலும் அதோடு மட்டும் பெற்றோருக்கான நம் கடமைகள் முடிந்து விடுவதில்லை. அவர்கள் இறந்த பிறகும் நாம் செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் இருக்கின்றன. அவர்கள் யாருக்காவது கடன் பட்டிருந்தால் அதை அடைக்க முயற்சிப்பது. அவர்கள் செய்த முறையான இஸ்லாத்திற்கு உட்பட்ட மரண சாசனத்தை வசீயத் நிறைவேற்றுவது. அவர்களுடைய நண்பர்களை மதித்து அவர்களுடன் நல்ல முறையில் பழகுவது. அவர்களுடைய உறவினர்களுடன், குறிப்பாக தாய் வழி தந்தை வழி உறவுகளுடன் தொடர்பில் இருப்பது. இந்த கடமைகளை செய்றதும் அவங்களுக்காக துவா செய்றதும் பிள்ளைகளான நம்ம மேல இருக்கிற பொறுப்பு. இன்னைக்கே ஒரு நல்ல முடிவெடுப்போம். நம்ம ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் இந்த வார்த்தைகளைக் கொண்டு நம் பெற்றோருக்காகவும் துவா கேட்போம். யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர் மீது கருணை காட்டுவாயாக. அவர்களின் கப்ரு வாழ்க்கையை பிரகாசமானதாக ஆக்குவாயாக. இந்தச் செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்க நண்பர்கள், உறவினர்களுடன் பகிர்ந்துக்கோங்க. அவர்களும் தங்கள் பெற்றோருக்காக துவா செய்ய இது ஒரு நினைவூட்டலாக இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ், அதன் நன்மையில் உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கலாம். ஒரு மகனின் அல்லது மகளின் உணர்வு பூர்வமான துவா, அவர்களுக்காக நாம் கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் அல்லாஹ்வின் அளவற்ற கருணையை அவர்களுக்கு ஈட்டித் தரும். நம் பெற்றோர்கள் நாம் குழந்தை பருவத்தில் இருந்தபோது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்
தங்கள் வாழ்நாள் முழுவதையும் நமக்காக அர்ப்பணித்தார்கள். நாம் உண்ண உணவில்லை என்றால் அவர்கள் பட்டினி கிடந்தார்கள். நாம் சுகவீனம் அடைந்தால் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த தியாகங்களுக்கு ஈடாக நாம் அவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரும் மிக அழகான வழிகளில் ஒன்று பெற்றோர்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது. இது அவர்களின் வாழ்நாளில் மட்டுமல்ல, மரணத்திற்குப் பின்னரும் அவர்களுக்கு பயனளிக்கும் ஒரு மகத்தான அமல். இன்று நாம் ஒரு சிறப்பு துஆவை பற்றி பார்க்கப் போகிறோம். இது உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய மிகச் சிறந்த விலைமதிப்பற்ற பரிசு ஆகும். இந்த துஆ அல்லாஹ்விடமிருந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு அளவற்ற அருட்கொடைகளையும் கருணையையும் வாழ்வாதாரத்தையும் பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாம் மனித உறவுகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த உறவாக பெற்றோருடனான உறவைத்தான் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் தன் திருமறையாம் குரானில் தன்னுடைய வணக்கத்திற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை பேணுவதையே கட்டளையிடுகிறான். இதுவே பெற்றோர்களுக்கு இஸ்லாத்தில் வழங்கப்பட்டுள்ள மகத்தான சிறப்பை உணர்த்துகிறது. திருக்குரான் அத்தியாயம் சூரத்துல் இஸ்ரா வசனங்கள் 23 மற்றும் 24 இதைப் பற்றி மிக அழகாக கூறுகின்றன. இறைவன் தன்னையும் தவிர மற்றவரையும் வணங்கக்கூடாதென்று விதித்திருக்கிறான். மேலும் தாய் தந்தையருக்கு நன்மை செய்யும்படி ஏவியிருக்கிறான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடத்தில் முதுமை அடைந்துவிட்டால் அவர்களை சீ என்று கூட நீர் சொல்ல வேண்டாம். அவ்விருவரையும் விரட்டவும் வேண்டாம். மேலும் அவ்விருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சையே பேசுவீராக. அன்றியும் இரக்கம் கொண்டு பணிவின் இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக. மேலும் என் இறைவனே, நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது இருவரும் என்னை வளர்த்தது போல் நீயும் அவ்விருவருக்கும் கிருபை செய்வாயாக என்று நீர் பிரார்த்திப்பீராக. இந்த வசனங்கள் எவ்வளவு ஆழமானவை பாருங்கள். அல்லாஹ் தன்னுடைய வணக்கத்திற்குப் பிறகு உடனடியாக பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுமாறு பணிக்கிறான். முதுமை காலத்தில் அவர்களை சீ என்று கூட சொல்ல வேண்டாம் என்கிறது. நாம் அவர்களை சத்தமாக பேசுவதோ விரட்டுவதோ இஸ்லாத்தில் பெரும் குற்றமாகும். அவர்களிடம் கனிவாக கண்ணியமாக பேசும்படி கட்டளையிடுகிறது. முக்கியமாக பணிவுடனும் இரக்கத்துடனும் செயல்படுமாறும் அவர்கள் நம்மை சிறுவயதில் வளர்த்தது போலவே அல்லாஹ் அவர்களுக்கு கருணை புரிய வேண்டும் என்று அவனிடம் துஆ செய்யுமாறும் பணிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெற்றோர்களுக்குச் செய்ய வேண்டிய கடமைகளை பல ஹதீஸ்களில் வலியுறுத்தியுள்ளார்கள். ஒருமுறை ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், மக்களிலேயே எனது நல்லுறவுக்கு மிகவும் பாத்தியப்பட்டவர் யார் என்று கேட்டபோது, உமது தாய் என்று 3 முறை கூறிவிட்டு 4வது முறையாக உமது தந்தை என்று கூறினார்கள்.